நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர், சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், உங்களுடைய நேர்காணல்கள் எல்லாம் தொடர்ந்து பார்க்கும்பொழுது விஜய் வந்து எப்பவுமே சொல்வார், திமுக விசஸ் தாவேகா அப்படின்னு சொல்வார், 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு. நீங்கள் அதை மாற்றி சொல்லியிருக்கிறீங்க. என்ன காரணம் சார்? அது ஏன் நீங்கள் அரசியலுக்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. நீ அதுக்கான விளக்கம் உங்கள் தரப்புல இருந்து சார். இல்லை, அரசியலுக்குள்ளே எதை எடுத்துகிட்டு வரீங்க? அந்த த்ரிஷா மேட்டர் தானே சொல்ல வரீங்க? த்ரிஷா விசஸ் சங்கீதா. ஆமாம், த்ரிஷா விசஸ் சங்கீதா அரசியலுக்குள்ளே நம்ம கொண்டு வரல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது சங்கீதா அவங்க வழக்கு தொடுத்துருக்குறாங்க கணவன் மேலே விவாகரத்து வழக்கு. அந்த விவாகரத்து வழக்கில் அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு நடிகை தான் இந்த விவாகரத்துக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை சோஷியல் மீடியா பக்கங்களில் அவங்க 2 பேர் இருக்கிற புகைப்படங்களை வெளிப்படையாகவே வெளியிடுறது எனக்கு பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் அந்த நடிகையோட பேரை நான் சொல்ல தயங்க மாட்டேன் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க மனைவி விவாகரத்து வழக்கு தொடுத்ததுக்கப்புறம் மனைவி பார்த்திங்கன்னா ஒரு நடிகையினுடைய பேரை அவங்க குறிப்பிடல, நாகரிகமாக பேரை குறிப்பிடல, ஆனால் நடிகை தான் அதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும்போது அந்த சூழ்நிலையில் எந்த நடிகையோடு இவர் பேசப்பட்டு இருக்காரோ அந்த நடிகையை வெளிப்படையாக பார்த்திங்கன்னா ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு கூட்டிகிட்டு ஜோடி போட்டு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட மனைவி இருக்க வேண்டிய ஸ்தானத்தில், மனைவி இருக்க வேண்டிய அந்தஸ்தில் அந்த நடிகையை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. அந்த திருமண விழாவில் கலந்துட்டு திரும்பி போயிருக்காருன்னும் போது அவரே வெளிப்படையாக அந்த நடிகையை கூட்டிகிட்டு வரும்போது நம்ம ஏன் அதை விமர்சனம் பண்ணக்கூடாது? நம்ம ஏன் இதை தனிப்பட்ட வாழ்க்கை தானே அப்படின்னு நம்ம ஏன் கடந்து போகாமல் இதை விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிச்சயமாக அது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இந்த நடிகையோட இப்போ விமர்சிக்கப்படலை. சில வருடங்களாகவே அந்த நடிகையோட தனி விமானத்தில் போகிறது, சுற்றுறது எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் யாருமே அதை பற்றி எந்த விமர்சனமும் சொல்லலை. நம்மளும் அதை பற்றி எதுவுமே பேசலை. சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அவர் வெளிப்படையாகவே அந்த நடிகை பேரை சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். அதுக்கு ஏகப்பட்ட கண்டனங்கள் இருந்தது. அவரே கூட பார்த்திங்கன்னா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தார். ஸோ பொதுவாக யாருமே இதை அரசியலாக்க விரும்பலை, யாருமே இதை அரசியல் ஆக்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, மனைவி விவகாரத்து வழக்கு தொடுத்திருக்கும் போது அவங்க அந்த ஒரு நடிகை தான் காரணம்னு சொல்லியிருக்கும் போது இவர் வெளிப்படையாக அந்த நடிகையோடு வரார். அப்படின்னும் போது எதுக்காண்டி வராரு, ஏன் வராரு? இவர் அந்த மனைவியை துன்புறுத்தி பார்க்கணும், மனைவியை வேதனைப்படுத்தி பார்க்கணும், மனைவியோட மனசை கலங்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான். நீ என்ன அந்த நடிகையோட பேரை தேவைப்பட்ட கோர்ட்டில் சொல்கிறது, நானே அந்த நடிகையோட தைரியமாக வெளியில் பொது வெளியில் வரேன், என்னை யார் என்ன கேட்க முடியும் அப்படிங்கிற திமிரு, அகம்பாவம் எல்லாமே கலந்த ஒரு நடவடிக்கை தான் விஜயோட நடவடிக்கை. அப்போ கூட அது தனிப்பட்ட வாழ்க்கையை நம்ம எடுத்து கடந்து போகலாம். ஆனால் அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்காருன்னும் போது அவர் மற்றவங்களுக்கு மாடலாக இருக்கார், இன்னொருத்தவங்களுக்கு அவர் முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஒரு நபராக இருக்கார். அப்படின்னும் போது அந்த அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய தொண்டர்கள், ரசிகர்கள் இன்னும் பல பேர் இருக்கிறாங்கன்னும் போது ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிறதும் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இது வரைக்கும் நேற்று வரை நீங்கள் விஜய் நடிகர் விஜயா மட்டும் இருந்தீங்க. நடிகர் விஜயா உங்களுக்கு மேலே ஏகப்பட்ட கிசுகிசுகள் இருக்கலாம், ஏகப்பட்ட பர்சனல் விஷயங்கள் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அதாவது அந்தரங்கம் புனிதமானது, அதை நம்ம மதிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒரு கட்சித்தலைவர், டிவிகேனுடைய கட்சித்தலைவர் விஜய்னும் போது நாளைக்கு எலெக்ஷனை சந்திக்க போகிறாரு, தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் நிறுத்திக்கிறாரு. அப்படின்னும் போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை ஃபாலோ பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா டிவிகேல 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சரி, 1 கோடி தொண்டர்கள் அவங்க சொல்கிறபடி ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா கூட இந்த 1 கோடி பேர் விஜய் என்ன செஞ்சாலும் செய்வானா மாட்டானா? அப்போ விஜய் ஒரு ரோல் மாடல், விஜய் ஒரு முன் உதாரணம். அப்படி இருக்கும்போது ஒரு தலைவனாக ஒரு முன் உதாரணமாக இருக்க வேண்டிய ஒருத்தர் பார்த்திங்கன்னா இப்படி பொது வெளியில் அவங்க மனைவி, நல்லா கேட்டுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம், மனைவி அந்த குற்றச்சாட்டை கோர்ட்டில் சொல்லி விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த நடிகையோடு நீங்கள் ஜோடி போட்டு வர்றீங்க அப்படிங்கிறது எந்த விதத்துலையுமே ஏற்புடையதில்லை. ஒரு தலைவனுக்கான ஒரு தரமான செயல் இது கிடையாது. ஒரு தலைவனாக இருக்கிறவன் அவன், நான் சொன்ன மாதிரி அவனை பல பேர் ஃபாலோ பண்ணுறாங்கன்னும் போது அந்த அடிப்படை புரிதலாவது விஜய்க்கு இருந்திருக்கணும். சரியான தலைவர் இல்லை அப்படின்றதுக்காக இதை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்லியிருப்பீங்க சார். ஆனால் இப்போ ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய விஜய்க்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகளானது கிடைச்சிட்டு இருக்கு. இன்னொரு ஸ்பெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை வச்சுன்னு ஜெகதீஷ் பழனிசாமி தான் இந்த மாதிரியான ஒரு விஜயினுடைய நிலைக்கு காரணம், அவருடைய இந்த ஒரு முடிவுக்கு காரணம்,
குறிப்பா விஜயனுடைய மகனே வந்து ஜெகதீஷ் பழனிசாமி மேல வந்து கோவத்துல இருக்கிறாரு, அவர் தான் வந்து இப்போதைய நிலைக்கு காரணம் அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் ரூமர்ஸா வருதா, இல்ல அதுதான் உண்மையா? யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி, அதை பத்தி சொல்லுங்க. அதாவதுமா, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க சொல்ற அந்த குறிப்பிட்ட நபர், அவர் பேரை கூட நான் வந்து இப்போ பயன்படுத்துறதுக்கு விரும்பல. காரணம் என்னன்னா, அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் இந்த இந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் இருக்குமா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. இது வந்து சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அவரை பற்றின நிறைய செய்திகள் வந்துட்டுருக்கு. யார் இந்த ஜெகதீஷ் பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி நிறைய கட்டுரைகள்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய விமர்சனங்கள் அவர் மேலே இருக்குது. அவர் வந்து விஜய் மேனேஜராக வந்ததுக்கப்புறம் தான் இந்த வந்து சீர்கேடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பேச்செல்லாம் கூட இருக்குது. அதெல்லாமே சோஷியல் மீடியாவில் இருக்குது. அதை பார்த்துட்டு தான் நீங்களும் கேட்குறீங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவர் யார் அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து ஒரு மேனேஜராக இருக்கார் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியும். அந்த அளவில் மட்டும்தான் அவரை பற்றின தகவல்கள் எனக்கு உண்டு. சில விஷயங்கள் நான் கேள்விப்படுற விஷயங்கள் அது உண்மையா பொய்யா அப்படின்னு முழுமையாக தெரியாமல் அவரை பற்றின விமர்சனங்களை பண்ணுறது வந்து சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி எது உண்மையா பொய்யோ எது இருந்தாலும் அவர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னா யார் வேணாலும் வந்து எடுப்பார் கைப்பிள்ளையா ஒருத்தர் எடுத்துட முடியுமா? ஒரு தலைவரை கையில் எடுத்துட முடியுமா? அப்படின்னா அப்படி எடுப்பார் பிள்ளை கைப்பிள்ளையா ஒரு தலைவரை கையில் எடுத்துட முடியும், ஒரு தனிநபரால் எடுத்துட முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட தலைவருக்கு ஓட்டு போட்டால் ஒருவேளை அது நடக்கவே நடக்காது. அவர் எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கவே போகிறதில்ல. 234 தொகுதியும் இன்றைக்கி வந்து ஆட்கள் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஸோ யாராக இருக்கும் அந்த முகங்கள்லாம் தெரிந்த முகமாக இருக்குமான்னா யாருமே தெரிந்த முகமாக இருக்காது. அதிகபட்சம் விஜய், ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், அருண் ராஜா, இப்படி ஒரு 4-5 பேர் தான் தெரிஞ்ச முகமே தவிர பெருசாக தெரிஞ்ச முகங்கள் கிடையாது. அந்த முகங்கள் எல்லாருமே ஓட்டு பெற்று வெற்றியடைந்து இடத்துக்கு ஒரு முக்கியமான எம்எல்ஏ வந்துடுவாங்க, ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவாங்களா அப்படின்னா நிச்சயமாக அது நடக்க போகிறதே கிடையாது. அப்படின்னும் போது இப்படி ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து தன்னை ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்திக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு தனிநபர் சொல்கிற விஷயங்களை கேட்டு அவங்க சொல்கிறபடி ஆடுவார் அப்படின்னா அப்படிப்பட்டவரை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்? அப்படிப்பட்டவர் நம்ம எப்படி ஓட்டு போட முடியும்? அப்படிப்பட்டவர் வந்து எப்படி ஒரு சரியான தலைவராக இருக்க முடியும்? ஸோ இப்போ நான் எல்லா கட்சிகளுக்குமே வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் வியூகங்கள் அமைக்கிறதா இருக்கட்டும், என்ன மாதிரி தலைவர் பேசணும், என்ன ட்ரெஸ் போடணுன்ற அளவுக்கு வியூகம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு மூவ் எடுத்திருக்கிறாரு அப்படின்னா யார் அவர் பின்னாடி இருந்து செயல்படுறா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்படி எல்லாமா ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை இந்த ஒரு இந்த த்ரிஷா அவர்களை கூட்டிட்டு வரணும் அப்படின்ற அந்த ஐடியாவெல்லாம் யார் கொடுத்துருப்பா? எந்த முட்டாலும் இப்படி ஐடியா கொடுக்க மாட்டாமா, எந்த முட்டாலும் இப்படி ஐடியா கொடுக்க மாட்டான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யானை தான் தலையிலே மண்ணள்ளி போட்டுக்கிட்ட கதை தான் இதெல்லாம். யாராவது இப்படி ஒரு ஐடியா கொடுப்பாங்களா? இதெல்லாம் வந்து எப்படின்னா, இந்த வழக்கு அவங்க மனைவி வந்து கோர்ட்டில் தொடுத்ததுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட நடிகை வந்து நிச்சயமாக விஜய்கிட்ட பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்கன்னா, என்னை பற்றி அவதூறாக பேசுகிறாங்க, என்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க, அதுக்கெலாம் நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு நிச்சயமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு எதுக்கு நீ கவலைப்படுற? நானே உன்னை வெளிப்படையாக கூப்பிட்டு போகிறேன், அவங்க என்ன உன் பேரை கோர்ட்டில் சொல்கிறது, நானே உன்னை கூப்பிட்டு போகிறேன் டார்லிங், நீ வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் வெளிப்படையாகவே வந்து அந்த நடிகை கூப்பிட்டு வந்திருக்காரு. அந்த நடிகை தான் கேட்டிருப்பாங்க, வேறு யாருமே இந்த மாதிரி வந்து செய்யுங்கன்னு யாருமே சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா. எந்த முட்டாலும் இப்படி ஒரு அறிவுரை கொடுக்க மாட்டான். அதுவும் தேர்தல் நேரத்தில் இது வந்து மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும், மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கும், பெண்களிடம் பர்டிகுலராக ஒரு எதிர்ப்பை உருவாக்கும்ன்றதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது யாருமே இப்படி கொடுக்க மாட்டாங்க. அப்படின்னா அந்த நடிகை வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க, என்னை வெளிப்படையாக நான் தான் அந்த மனைவி ஸ்தானத்தில் இருக்கேங்கிறத அங்கீகாரம் பண்ணுங்க, மக்கள்கிட்ட சொல்லுங்க, மக்கள் என்னை தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்க கூடும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து அவர் பொது வழியில் வந்தாரான்னு தெரில. மறுபடியும் சொல்கிறேன், அப்படி ஒரு நடிகை சொல்லி அந்த நடிகை பேச்சை கேட்டு பொது வழியில் வந்தால் கூட அப்படிப்பட்ட மனநிலை மறுபடியும் திருப்பி நம்ம வர வேண்டியது, அப்படிப்பட்ட மனநிலையில் ஒருத்தருக்கு எப்படி ஓட்டு போடுவீங்க? அப்படிப்பட்ட மனநிலையில் ஒருத்தரை எப்படி தலைவராக தேர்ந்தெடுப்பீங்க? அப்படிப்பட்ட ஒரு மனநிலைக்கு எப்படி ஆட்சியை கொடுப்பீங்கிறது மறுபடியும் உள்ள கேள்வி தான். சினிமா துறையிலேயே அவருக்கு ஆதரவாக இருந்த இப்போ சமுத்திரக்கனி அவர்கள்லாம் வந்து நிறைய நேர்காணலில் விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டம் இருக்கு, அவர் எதுக்குங்க அவ்வளோ பெரிய ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு வரணும் அப்படின்ற அளவுக்கு ஆதரவாக நிறைய பேசியிருக்கிறாரு. அவரே இன்னைக்கு வேற மாதிரி பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ காணொலிகளும் வெளியாயிருக்கு. முதல்ல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அவர் ஏன் அப்படி சொல்லியிருக்காருன்றதை தாண்டி அது வந்து அவருடைய நாலேஜுக்கு தெரிந்து தான் அந்த மாதிரியான ஒரு வீடியோ எடுக்கப்பட்டுச்சா,
இல்ல தெரியாமலே யாரும் எடுத்து வெளியில விட்டுட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா சார்? அவருடைய நாலேஜுக்கு தெரிஞ்சு எடுக்கப்பட்டதா, தெரியாமல் எடுக்கப்பட்டதா, மறைஞ்சு எடுக்கப்பட்டதா, வெளிப்படையாக எடுக்கப்பட்டதா, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் சொன்ன கருத்து பதிவிடப்பட்டது அந்த காணொளியில். அது அவருடைய கருத்து. அவர் தான் பேசியிருக்கார். அது அவர் பேசலைன்னு அவர் எந்த இடத்துலையும் மறுக்கலை. அப்படின்னும் போது அவர் ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கார். 4 செவத்துக்குள்ளே வச்சுக்க வேண்டியதானையா, எதுக்கே அப்படி பொதுவெளியில் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? இது யாரை வந்து நீங்கள் வந்து பயமுறுத்துறதுக்காண்டி இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கீங்க? யாரை வந்து மிரட்டுறதுக்காண்டி இந்த வேலையை பண்ணியிருக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. பழி வாங்குறதுக்கு. ஆமாம், யாரை பழி வாங்குறதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வெளிப்படையாக பேசுகிறாரு. அது பேசி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்குது அவருக்கு தெரியுது. வாங்க வாங்க ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் வந்து தெரிஞ்சு தான் பேசியிருக்காரு. தெரிஞ்சு பேசியிருக்காருங்கிறதுனால தான் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் எந்த மறுப்பும் சொல்லலை, எந்த வருத்தமும் தெரிவிக்கலை. அதே மாதிரி பார்த்திபன் அவர்களும் வந்து ஒரு மேடையில் அவர் அது அந்த வீடியோ வெளியில் வரக்கூடாதுன்னு அறிவுறுத்தியும் யாரோ ஒருவர் வந்து எடுத்த வீடியோ வெளியாகி அது ஒரு ஸ்பெகுலேஷனை வந்து கிரியேட் பண்ணி அது கிட்டத்தட்ட த்ரிஷா அவர்களே அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஸ்டூபிடிட்டி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தரப்புல இருந்தும் பதில் கொடுத்துருக்குறாங்க. குந்தவையை வைத்து அந்த மாதிரியான ஒரு கமெண்ட், அது அநாகரிகமான கமெண்ட்னு பார்க்குறீங்களா, இல்லை இது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் ஒன்றும் அநாகரிகமாவோ கேவலமாவோ கொச்சையாவோ பார்த்திபன் எந்த இடத்துலையும் எதுவுமே சொல்லலை. பார்த்திபன் சொன்ன விஷயம், பார்த்திபன் நடந்த விஷயம், அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. திரிஷா வந்து இந்த ட்வீட் போட்டதுக்கப்புறம் அந்த வருத்தம் தெரிவித்ததில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில் வந்து திரிஷாவோட ஃபோட்டோவை வந்து போட்டாங்க. அந்த நேரத்தில் ஆடியன்ஸ் அங்கே உட்காந்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குந்தவை குந்தவை குந்தவைன்னு வந்து குரல் எழுப்புனாங்க. நான் உடனே அந்த வைபில் அந்த காயின் பண்ணுறது, வேர்டை காயின் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு யதார்த்தமான ஒரு வேர்ட் காயினிங்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குந்தவையே வீட்டிலேயே குந்த வச்சு இருக்கிற சொல்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொன்னேன். மற்றபடி எந்த உள்நோக்கத்தோடையும் நான் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா இருக்கும் சார், அநாகரிகமாக தானே இருக்கும். ஏன்னா இது ஒரு நீங்க பார்ட்டி பேசிஸ்ல அது விஜய் அவர்களினுடைய அரசியலை பாதிக்குதுன்றதுக்காக அவர் அந்த கருத்தை சொல்லலாம். ஆனா தனிப்பட்ட ஒரு பெண்ணாக அவங்க எங்க இருக்கணும், யார் கூட போகணும்ன்றத அறிவுறுத்த வேண்டிய இடத்துல பார்த்திபன் எங்க இருக்கு? பார்த்திபன் பேசினது அநாகரிகம்னு சொல்றீங்க. அந்த நடிகை வந்து அந்த நடிகரோட விஜயோட ஜோடி போட்டு வெளிப்படையா ஒரே கார்ல வந்து ஒரே காஸ்டியூம்ல வந்து இறங்கி கிட்டத்தட்ட மனைவி மாதிரி நடந்து போய் புக்கை கொடுத்து அந்த மணமக்களை வாழ்த்திட்டு அப்படியே வந்து ஜாலியா வந்து நடந்து வந்து காரில் ஏறுறது, அவங்க போனது வந்து அது அநாகரிகம் இல்லை, அது நாகரிகமான செயல். ஒரு மனைவி இருக்கும்போது, மனைவி நல்லா தெரியும்ல அந்த நடிகைக்கு மனைவி இருக்காங்கன்னு, மனைவிக்கும் விஜய்க்கும் விவகாரத்து ஆயிடுச்சா, விவகாரத்து வழக்கு இன்னைக்கு கோர்ட்டில் தொடுத்துருக்குறாங்களே தவிர விவகாரத்து இன்னும் ஆகலாம். அதுவும் ஆரம்பகட்ட நிலைமையில தான் இருக்குன்னும் போது ஒரு சட்டப்பூர்வமான மனைவி வீட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிந்து அந்த நடிகருக்கு 2 வாரிசு இருக்காங்க. அந்த வாரிசுனுடைய வயசு ஒன்று 25, ஒன்று பொண்ணுக்கு 20 அப்படின்னும் போது இதெல்லாம் தெரிஞ்சு ஒரு குடும்பமாக ஒரு கட்டமைப்பாக இருக்காங்க அப்படின்னும் போது அது தெரிஞ்சுமா நீங்கள் வந்து ஜோடி போட்டு வரீங்கல்ல, அது தெரிஞ்சும் நீங்கள் ஜோடி போட்டு வரீங்கல்ல, அப்ப நீங்க ஜோடி போட்டு வந்தது தப்பு இல்லை, நீங்க ஜோடி போட்டு வந்தது நியாயம். அந்த நடிகர் வந்து உங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்காரு. அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, என்ன யார் என்ன செஞ்சிருவா, யார் என்ன செஞ்ச, வா நீ வா நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி அது திமிரு, ஆணவம், உச்சம், அகங்காரம் என்ன வேணா சொல்லலாம். அப்படி ஒரு மனநிலையில் அந்த நடிகர் வந்து உங்களை கூப்பிட்டு வராரு. நீங்களாவது சொல்லியிருக்கலாம்ல, இது தப்பு, எலெக்ஷன் நேரம், இது தப்பு, நம்ம ஜோடி போட்டு போகக்கூடாது, நீங்கள் போயிட்டு வாங்க நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. அதே கல்யாணத்துக்கு நீங்கள் போக வேண்டியிருந்தா இதுதான் பதிலாக இருந்திருக்கணும். நானும் வரேன், ஜோடி போட்டு வாங்க போகலாம் அப்படின்னா. ஆமாம்மா, குற்றமுள்ள நெஞ்சம் தான் குறுகுறுக்கும். நீங்கள் வந்து நீங்கள் வந்து நம்ம மறுபடியும் சொல்கிறோம், இதுக்கு முன்னாடி நம்ம பேசவே கிடையாது இதை பற்றி. ஆனால் இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா அந்த பேச்சுக்கு காரணமாக அடிப்படையாக என்ன இருக்குது அப்படின்னா, அந்த மனைவி வந்து விவகாரத்து வழக்கு போட்டிருக்காங்க, நடிகை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகை இந்த நடிகைங்கிறது எல்லாருக்குமே தெரியும், வெளிப்படையாக தெரியும். யாருக்கும் இதெல்லாம் மூடி மறைக்கிற வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கூட அந்த நடிகையினுடைய பேரை சமீபத்தில் பயன்படுத்தினார். அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்றா வந்து திருமண விழாக்கு போகிறது, ஒன்றா வந்து பார்த்திங்கன்னா ஒரே வந்து இப்போ ஃப்ளைட்டில் போகிறதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போல்லாம் நம்ம கூட விமர்சனம் பண்ணவே கிடையாது. இப்போ ஏன் விமர்சனம் பண்ணுறோம்னா, ஒரு மனைவி சொல்லியிருக்காங்கல்லம்மா, மனைவி சொல்லியிருக்கும் போது எது தப்பு இல்லம்மா, எது தப்பு இல்ல, அப்ப நீங்க எல்லாமே நார்மலைஸ் பண்ண பாக்குறீங்களா? எது தப்பு இல்ல, அவங்க சேர்ந்து வரத சொல்ல சார். த்ரிஷா அவர்களை பத்தி பார்த்திபன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணிட்டாரு, அதையே அவரே வந்து தவறுதான் வீடியோ விடுறாரு அப்படின்னா அது தப்பான ஒரு
அதுதான் நான் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. பார்த்திபன் சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த குந்தவை வீட்டிலேயே குந்த வச்சிருந்தா எல்லாருக்கும் நல்லதுன்னு சொன்னாரு. அது வந்து அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து இப்படி அநாகரிகமா பேசியிருக்காரு. அதாவது முட்டாள்களின் குரல் வந்து மைக்ல வந்து அதிகமான ஒரு ஒளியோட எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பேசினவருடைய தரத்தை தான் இது வந்து காட்டும்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அது அவங்க வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்கன்னும் போது, நாகரிகமான ஒரு மனிதன் என்ன செய்வான் அப்படின்னா, நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் பண்ணுவேன், அதெல்லாம் நான் மறுபடியும் இன்னொரு மேடையில் ஏறி பேசுவேன், நீ என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லவே மாட்டான். அந்த நாகரிகம் பார்த்திபனுக்கு தெரியும். அந்த நாகரிகமான மனிதராக பார்த்திபன் இருக்கிறதுனால தான் பார்த்திபன் வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்கார். நடந்தது நடந்து விட்டது, குந்தவையை நான் பேச போகி அது குந்தகமாகி விட்டது அப்படின்னு மறுபடியும் வந்து நாகரிகமாக வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. மன்னிப்பு கேட்கல, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இதுதான் நல்லா கேட்டுங்க, இது அப்படியே கனெக்ட் பண்ணுறேன் நான். இந்த விஜய் சங்கீதா மேட்டரில் விஜய்க்கு அவங்க மனைவி வந்து கோர்ட்டை விவாதத்துக்கு கேட்டிருக்காங்க. அதுக்கு நடிகை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்கன்னும் போது, அங்கே என்ன செஞ்சிருக்கணும் இந்த விஜய்ங்கிறவர்? இது வந்து ஷோ இன்சென்சிட்டிவாக போயிட்டு இருக்கு. கட்டின பொண்டாட்டிமா யார் போட்டிருக்கா கோர்ட்டில் விவாதத்து? கட்டின பொண்டாட்டி, 28 வருஷம் உங்க கூட குடும்பம் நடத்தின பொண்டாட்டி, 2 குழந்தைங்களுக்கு தாய், உங்களுடைய குழந்தைங்களுக்கு தாய் அந்த அம்மா. அவங்க வந்து விவாகரத்து வழக்கு போட்டிருக்காங்க. உங்களுடைய 2 குழந்தைங்க, அவங்க விவாகரத்து வழக்கு போட முடியாது, இல்லைன்னா அவங்களும் விவாகரத்து வழக்கு போடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்க இருக்காங்க. நீங்கள் பொண்டாட்டி, பிள்ளை, எல்லாரையும் பிள்ளைங்க எல்லாரையும் தூக்கி வெளியில் கடாசிட்டு நீங்கள் வந்து அவங்க அப்படி ஒரு வழக்கு போட்டதுக்கப்புறம் அது இப்போ சோஷியல் மீடியாவில் பெருசாக வைரலாக பேசிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து அந்த நடிகையோடு ஜோடி போட்டு வரீங்கன்னா, நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. பார்த்திபன் பேசினார் திரிஷாவை பற்றி, அவங்க வருத்தம் தெரிவித்ததுனால இமீடியட்டாக இவரும் வருத்தம் தெரிவிச்சிட்டாரு. அவங்க மனைவி வந்து வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வந்து சோஷியல் மீடியாவில் பெருசாக பேச்சு பொருளாக இருக்கிற போது நாகரிகமாக அதை தவிர்த்திருக்கணுமா, இல்லை வந்து நான் வந்து அப்படி தான் கூப்பிட்டு போவேன் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மனநிலை? தப்பான மனநிலையில் தானே. அந்த மனநிலை வந்து அந்த தலைவருக்கு இருக்குது. அந்த தலைவருக்கு இருக்குன்ன போது அந்த தலைவருக்கு இருக்கிற அந்த மனநிலையை அந்த நடிகையாக சொல்லியிருக்கணும், இது தப்பு, தேர்தல் நேரம்னு. யாருமே சொல்லலை நாங்கள் அப்படி தான் வருவோம் அப்படின்னா திமிர்த்தனம் தானே, அகம்பாவம் தானே, ஆணவம் தானே. நான் அப்படி வருவேன் அப்படின்னா நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்களா? மற்றவங்களுக்கு மாடலாக இருக்க வேண்டியவங்க, முன் உதாரணமாக இருக்க வேண்டிய நீங்கள் உங்களுடைய தொண்டர்களுக்கு இது நீங்கள் வந்து இது சரிங்கிற மாதிரி ஆக்க பார்க்குறீங்க, நார்மலைஸ் பண்ண பார்க்குறீங்க. அப்போ என்ன சொல்ல வரீங்க? அவன் வீட்டில் பொண்டாட்டியை விட்டுட்டு கண்டவளோடு போங்கடான்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். சரி, இப்போ இந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்ற அந்த ஒழுக்க நெறியை பொறுத்த வரைக்கும் அது திராவிட கட்சிகளுக்கும் சொந்தமாக முடியாது, சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொந்தம் இல்லை அப்படின்ற, இதை யாருமே அப்படி கிடையாது அப்படின்றதான, யாருமே எல்லாருமே ஒன்றும் ஒழுங்கா இல்லை, ஸோ விஜயும் அப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லாரும் ஒழுங்கா இல்லைங்கிறதுக்காக நம்மளும் ஒழுங்கா இல்லாம இருந்துடலாமா? இது என்னவா பேச்சுது? ஒரு தலைவனுக்கான ஒரு ஐகானா இருக்கிறவர் இந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்றீங்களா சார்? எந்த தலைவருமே அப்படி இல்லை அப்படின்றது, எந்த தலைவருமே இல்லைன்னு நீங்க சொல்றீங்க இல்ல? எந்த தலைவர் மேல அவங்க மனைவி விமர்சனம் வச்சிருக்காங்க, அதை சொல்லுங்க. கலைஞர் கருணாநிதி 2 தாரம் இருக்குன்னாரு, துணை மனைவி துணைவியார்னு சொன்னாரு. அவங்க மேல மனைவி விமர்சனம் வச்சிருக்காங்களா? ராம்தாஸ் மேல மனைவி விமர்சனம் வச்சிருக்காங்களா? இல்லம்மா நீங்க சொல்லுங்க, யார் மேல மனைவி விமர்சனம் வச்சிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. எம்ஜிஆர் மேல மனைவி விமர்சனம் வச்சிருக்காங்களா? வைக்கல அப்படின்னு அப்படி இருக்கிறதுனாலயே அது வந்து சரின்னு எப்படி அது அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கை, மறுபடியும் சொல்றேன், தனிப்பட்ட வாழ்க்கை. அது அந்த செவருக்குள்ள வச்சு அதை மெயின்டைன் பண்ணும்போது அவங்க அது வந்து தப்பே கிடையாது. இப்போ ஒன்றுமே இல்லைம்மா, நான் சொல்கிறேன் கேளுங்க. பிரேமலதா விஜயகாந்த் இன்னைக்கு வந்து கடைசி காலத்தில் கேப்டன் இருந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் கேப்டன் சொல்லி கேப்டனுடைய தள்ளாட்ட உடல்நிலையில் கேப்டன் இருந்த அப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து பிரேமலதா வந்து கூட இருந்து பணிவிடைகள் செஞ்சாங்கல்ல, மனைவியை பணிவிடைகள் செஞ்சாங்கல்ல. எல்லாருமே மனைவி, எந்த மனைவி, தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க ரெண்டு பேரும் உடன்பட்டு வந்து விவகாரத்தை கொடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் சைந்தன்யா கொடுத்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி பல உதாரணங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அந்த குறிப்பிட்ட நபர்களுடைய மனைவிமார்கள் யாராவது வந்து கோர்ட்டுக்கு வந்து என்னுடைய கணவர் என்னை துன்பப்படுத்துகிறார், என்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிட்டார். நேற்றுக்கு என்ன வழக்கு போட்டிருக்காங்க, 2 நாளைக்கு முன்னாடி செங்கல்பட்டு கோர்ட்டில், வெள்ளிக்கிழமைன்னு நினைக்கிறேன். என்னை வந்து நீலாங்கரை வீட்டுக்குள் அனுமதிக்கணும், நான் வாழ்றதுக்கு அனுமதிக்கணும், இந்த வழக்கு முடிகிற வரைக்கும், விவகாரத்து கிடைக்கிற வரைக்கும் வாழ்றதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன பொருள், என்ன அர்த்தம்? அவங்க அந்த வீட்டுக்குள்ளே அந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் உள்ளே போக முடியலன்னு அர்த்தம், அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளே அனுமதி இல்லைன்னு அர்த்தம். அதனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டு அந்த வழக்கு வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. மறுபடியும் இன்னொரு வழக்கு வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. பொண்டாட்டியை வீட்டை விட்டு துரத்திட்டு, எல்லாரையும் வீட்டை விட்டு துரத்திட்டு, பொண்டாட்டி உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, நீங்கள் துன்புறுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. மனைவி மன ரீதியாக உடல் ரீதியாக நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. அந்த பையன், அவர் வந்து சஞ்சய்ங்கிற பையன் வந்து அப்பாவை அன்ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அந்த பொண்ணு எங்கே இருக்காங்கன்னே தெரில. ஸோ இவங்கெல்லாம் யார்? உங்கள் ரத்த உறவு, உங்கள் ரத்த சொந்தம், உங்களுடைய ரத்தத்தை சுமந்தவங்க தான் வந்து சங்கீதா. உங்களுடைய
குழந்தைங்க உங்களோட ரத்தம் தான் வந்து சஞ்சயும் வந்து அந்த பெண்ணும், அந்த சாஷாங்கிற பெண்ணும், அவங்களையெல்லாம் தூக்கி போட்டீங்க. அவங்களையெல்லாம் தூக்கி போட்டுட்டு இப்போ இது வந்து நியாயப்படுத்த பார்க்குறீங்களா? இது வந்து எப்படி நியாயப்படுத்த முடியும்? பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து சங்கீதா அவர்களுக்கு பிடிக்கல, அதனால தான் வந்து அவங்க இந்த மாதிரி கிளைம் பண்றாங்க. அவங்க அதை காரணமா சொல்லலையே. அதை அவங்க காரணமா விவாகரத்து வழக்கில் சொல்லியிருக்காங்களா? பொலிட்டிக்கல் என்ட்ரி எனக்கு பிடிக்கல, அதனால வந்து நான் வந்து இந்த விவாகரத்து வழக்கு தாக்கல் பண்றேன் அப்படின்னு காரணமா சங்கீதா சொல்லியிருக்காங்களா? எங்கேயுமே அப்படி சொல்லலையே. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நடிகையோட தொடர்பு தான் எங்களுடைய பிரிவுக்கு காரணம் சொல்லியிருக்காங்கல்ல. இந்த பிரச்சனையை நான் தனியா பாத்துக்கிறேன், இதை பத்தி கவலைப்பட வேணாம் அப்படின்றதையும் அதுதான் நான் தனியா பாத்துக்கிறேன்னா நீங்க தனி மனிதனா இருங்க. நீங்க தனி மனிதனா இருங்க. நீங்க ஜெயம் ரவியா இருங்க. உங்களை யாரும் எதுவும் பேச போறது இல்லை. ஜெயம் ரவி இதே தான் பண்ணாரு. அவங்க மனைவி ஆர்த்தி மேல ஒரு விவாகரத்து வழக்கு தொடுத்தாரு. அப்ப கூட ஆர்த்தி என்ன சொன்னாங்கன்னா, 2 குழந்தைங்களுக்காண்டி மறுபடியும் நான் ஜெயம் ரவியோட சேர்ந்து தான் வாழ ஆசைப்படுறேன் தான் அவங்க பதில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கெனிஷாங்கிற நபரோட ஐஸ்வரி கணேசனுடைய இல்ல திருமண விழாக்கு இதே மாதிரி ஒரே மாதிரி காஸ்டியூம் போட்டு ஜோடி போட்டு போனாரு. ஜெயம் ரவியை ஃபாலோ பண்றீங்களா நீங்க? விஜய் ஜெயம் ரவியை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒருத்தரா? ஜெயம் ரவி அவருடைய தனி ஒழுக்கத்தை அவர் கடைபிடிக்கல. அவர் வந்து தப்பா வந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்னுதாரணமா பண்ணாரு. அவர் பண்ணதை நீங்க முன்னுதாரணமா எடுக்கலாமா? உங்களுக்கு ஒரு யோசனை வேணாமா? உங்களுக்கு ஒரு சிந்தனை வேணாமா? அவர் ஒரு நடிகருங்க. அவர் ஒரு நடிகர். நீங்க நடிகரா? நீங்க நடிகர் கிடையாது. நீங்க கடைசி படம் ஜனநாயகன் உங்க நடிப்பு வாழ்க்கையை முடிச்சுட்டு தானே நீங்க வந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் தலைவரா நீங்க வந்து மற்றவங்களுக்கு நீங்க வந்து முன்னுதாரணமா இருக்கிற நீங்க வந்து இப்படி செய்யறது எந்த விதத்தில் நியாயம், எந்த விதத்தில் ஏற்புடைய விஷயமா இருக்கும் சொல்லுங்க. சரி, இந்த செயலை செய்யறது த்ரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் இணைந்து தான். 2 பேருமே தவறு செய்றாங்க, 2 பேரையுமே அப்ப கேள்வி கேட்கணும். ஆனா இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து த்ரிஷாவை மட்டுமே, த்ரிஷா தான் இவங்களை கூட்டிட்டு வந்தாங்க, இவங்க தான் வந்து பின்னாடி இருந்தாங்க, ஒரு குடும்பத்தை பிரிச்சுட்டாங்க, இப்படி எல்லாருமே த்ரிஷா அவர்களை தான் கேட்கறாங்க. விஜய் அவர்கள் அரசியல் நோக்கத்துல ஏதோ ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் கேள்விகள் எழுப்பப்படுதே தவிர இந்த அளவுக்கு கடினமாக வந்து விஜய் அவர்கள் கிட்ட எழுப்பப்படுறது கிடையாது. என்ன காரணம்? த்ரிஷா அவர்களை கார்னர் பண்றாங்களா? இந்த கேள்விகள் இப்படியும் வந்து கருத்துக்கள் வைக்கப்பட்டு இருக்கு. அதுக்கு உங்க பதில் என்ன? நீங்க வந்து ஊடகங்கள் சரியா பாக்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஊடகங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது இப்படி கிழிச்சு தொங்க போட்டுட்டு இருக்காங்க விஜய. நீங்க வந்து த்ரிஷா மேலதான் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அவரை வந்து இப்ப கேள்வி கேட்கறாங்க. ஒரு நடிகரா இருந்தா இந்த அளவுக்கு நடிகரா இருந்தா நம்ம கண்டுக்கவே வேண்டிய அவசியம் கிடையாதுமா. ஏதோ ஒரு கல்ச்சரைன்னு நம்ம கடந்து போலாமா? எல்லாருமே திட்டுறாங்க. த்ரிஷாவை வந்து தப்பு செஞ்சிருக்கிறது 2 பேருமே. அப்ப 2 பேருமே இந்த அளவுக்கு திட்டணும் இல்லையா? எதனால வந்து த்ரிஷாவை மட்டுமே ஒரு நான் ஒன்னு சொல்றேன் கேளுமா. த்ரிஷாக்கும் விஜய்க்கும் இருக்கிற பொறுப்பு ஒண்ணா? 2 பேருக்கும் இருக்கிற பொறுப்பு சமமான பொறுப்பா? எப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க? த்ரிஷா ஒரு நடிகை, அவங்களுக்கு எப்படி சமூக பொறுப்பு கொண்டு வருவீங்க? நீங்க சமூக பொறுப்பு இருக்கணும். சமூக பொறுப்பு இருந்தா அப்படி அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. அது தனி கதை, அதை விட்டுருங்க. ஆனா த்ரிஷாவும் விஜயும் ஒன்னா? த்ரிஷா செய்யறதும் விஜய் செய்யறதும் ஒன்னா? த்ரிஷா வந்து நடிகையா மட்டும் பார்க்கலாம். நடிகை மட்டும்தான் அவங்க ஏதாவது கட்சியில் இருக்காங்களா? அவங்க ஏதாவது பொது தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? பொது சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? ஒரு அரசியல் இருக்காங்களா? விஜய் ஒரு அரசியல் தலைவராக இருக்காரு. ஒரு அரசியலில் வந்ததுக்கப்புறம் அவருக்கான பொறுப்புன்னு அவருக்கு வேண்டாமா? அவரை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா கோடிக்கணக்கான மக்கள்? அதுக்கான பொறுப்புணர்ச்சி அவருக்கு வேண்டாமா? இதெல்லாம் வந்து எப்படின்னா இது எல்லாமே சரின்னு நார்மலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு சோஷியல் மீடியா மூலமாக. இதெல்லாம் அதாவது வந்து மகளிர் தினத்தில் வந்து பெண்கள் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கல்ல, அவங்களாம் எப்படி வந்து மகளிர் தினத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. மகளிர் தினத்தில் கலந்துக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவங்களாம் மகளிர் தினத்தில் வந்து கலந்துக்கிட்டு யாருக்கு 2 பொண்டாட்டி இல்லை, யாருக்கு 2 பொண்டாட்டி இல்லை? இதெல்லாம் எப்படின்னா சோஷியல் மீடியாவில் காசை கொடுத்து என்ன வேணாலும் பேச வைக்கலாம், எப்படி வேணாலும் பேச வைக்கலாம். அதுக்கு 2 பேர் பேசுவாங்க, 4 பேர் பேசுவாங்க, நீங்கள் 40 பேர் பேசுவாங்க. 400 பேரும் 4000 பேரும் 4 லட்சம் பேரும் பேசவே மாட்டாங்கம்மா எந்த காலத்துலையும். பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கட்சியில் இருக்கிற இளம் பெண்கள், அதாவது சின்ன பசங்க, இளம் வாக்காளர்கள் தான் ஜாஸ்தி விஜய்க்கு. அந்த இளம் வாக்காளர்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல பேர் வந்து இன்னைக்கு தாவேக்காலேருந்து வெளியில் போயிட்டாங்க. இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறீங்களேன்னா விஜயண்ணா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டு தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து திட்டமிட்டு வந்து சோஷியல் மீடியா முன்னாடி பேசுறதுக்கு இறக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்க பேசுறதுக்காண்டி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவங்க வந்து பேசுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையாக இருக்குது. ஒரு பொண்ணு சொல்லுது, தங்கச்சியாகவும் இருப்பேன், அக்காவும் இருப்பேன், பொண்டாட்டியாகவும் இருப்பேன். அப்போ எல்லாத்தையும் நீ கேவலப்படுத்துகிற. நீ தங்கச்சியாகவும் இருப்பேன்னா, அக்காவும் இருப்பேன்னா, பொண்டாட்டியாக இருப்பேன்னா, இது 2ம் சகோதரி, அது வந்து மனைவி. 2க்கும் தாரத்துக்கும் சகோதரிக்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசுகிற பொண்ணுங்களை மாதிரி ஆட்களை கொண்டு வந்து சோஷியல் மீடியாவில் இறக்கி விட்டு பேச விடுறாங்க. அவங்க முகம் காட்டி ஓப்பனாகவே பேசுகிறாங்க. அவங்களெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே கொண்டு வரக்கூடாது. இந்த பெண்கள் லிஸ்ட்லேயே அவங்கள நம்ம கொண்டு வரக்கூடாது. அவங்கெல்லாம் வந்து காசு வாங்கிட்டு கூவுற கூலிகள் அவங்கெல்லாம். இது தலைவருக்கான பண்பு இல்லை அப்படின்றது தான் நீங்க ஒட்டுமொத்தமாக பதிவு பண்றீங்க. இந்த ஒரு நகர்வு அப்படின்றது எப்படி தேர்தலில் எதிரொலிக்க போகுது அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.